வாரத்துக்கு ஒரு முறை இந்த தாத்தா நம்ம வீட்டு பக்கத்துலேயே மரச்சினி கிழங்கு கொண்டு வந்து நல்லா சத்தம் போட்டுகிட்டே வருவாங்க. நான் என்னதான் மார்க்கெட்டில் போய் கிழங்கு வாங்கினாலும் இந்த தாத்தாட்ட கிழங்கு வந்து ரொம்ப மாவாட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மரச்சினி கிழங்கு ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில கிழங்கு தண்ணி கிழங்கு மாதிரி இருக்கும். நம்ம எப்படா அதை மசிச்சு கூட்டு வைக்கலாம்னு நினைப்போம். அன்னைக்கு பார்த்து அது தண்ணி கிழங்காயிரும். அப்புறம் அதை துண்டை வச்சு தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தாத்தாட்ட கொண்டு வர கிழங்கு எல்லாமே ரொம்ப மாவாட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த தாத்தாவை எங்கே நம்ம ஊர்களில் பார்த்தாலும் மறக்காமல் கிழங்கு வாங்கி நீங்களும் சாப்பிட்டு தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? இன்றைக்கி இந்த கிழங்கு 3 கிலோ இருந்துச்சு. பார்த்த உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே பாருங்கள், நம்ம பிள்ளைங்க நமக்கு என்னடா வாங்கியிருக்காங்க, வழக்கமாக மீன் தானே கொண்டு வர இடத்துல வாங்குவாங்க, இன்றைக்கி கிழங்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன வாசலில் விட்டே கேள்வி மேலே கேள்விங்க. இவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாடி போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ இருக்குது. அவ்வளோ வெயிட்டாக பெரிய கிழங்கு. கண்மணிக்கு சந்தோஷத்தை பாருங்கள். இந்த கிழங்கு நான் ஒரு சைடு மட்டும் லைட்டாக அடிபட்டிருந்தது, அல்லாமல் வந்து அது கெட்டெல்லாம் போகலை, நல்லா தான் இருக்குது. சரியா? மரச்சினி கிழங்கு 1 கிலோ எங்கள் ஊரில் 50 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.